வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்ஜி இன்வெர்டர் மாடல் ஏசி இது. ஓகேங்களா? இது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுக்காக வந்தது. இது கொஞ்சம் வித்தியாசமான கம்ப்ளைண்ட்டு. அதுக்காக தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து டெட்டுன்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேங்களா? சுத்தமாக எதுவுமே ஆன் ஆகலை அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததில் ஐபிஎம் நல்லாயிருக்கு, ஐசி பவர் ஐசி நல்லாயிருக்கு. ஆனால் ஃபுல்லாக எறும்பு இருந்தது. ஃபுல்லாகவே எறும்பு இருந்தது. நார்மலாகவே இந்த மாடலில் எறும்பு வரும். ஐசி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஃபியூஸு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. ஓகேங்களா? ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம். எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஓகேங்களா? வோல்டேஜ்லாம் எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம். எல்லாமே ப்ரெசென்ட்டாக தான் இருந்தது. ஓகேங்களா? எல்லா வோல்ட்டும் ப்ரெசென்ட்டில் தான் இருந்தது. ஆனாலும் வந்து கம்ப்ரஸர் ஆன் ஆகலை. இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ ஆன் ஆகிடுச்சா? இந்த லைட்டு பிளிங்க் ஆகுதா? இது வந்து கம்யூனிகேஷன் சைடு இது. ஓகேங்களா? இது இன்வெர்டர் சைடு. ஓகேங்களா? ஓகே, இப்போ டெஸ்ட் மோடு கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டேன் டெஸ்ட் மோடு. கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும். கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஓகேங்களா? பக்காவாக ஓடிக்கிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு நான் ஆன் பண்ணும்போது சுத்தமாக ஓடலை. அது எதனால் ஓடலை அப்படின்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 2 செப்பரேஷன் செக்ஷன் எடுத்திருப்பாங்க. இன்வெர்டர் செக்ஷன் ஒன்று, கம்யூனிகேஷன் செக்ஷன் ஒன்று. கம்யூனிகேஷன் செக்ஷனுக்கு 12 வோல்ட் தனியாக எடுத்திருப்பாங்க. 12 வோல்ட்லேருந்து 7805 போட்டு 5 வோல்ட் இதுக்கு ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. அதேமாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 வோல்ட் இருக்கும். ஐபிஎம்க்கு 15 வோல்ட் வேணும். இந்த மைக்ரோகண்ட்ரோலுக்கு 5 வோல்ட் வேணும். அதுக்கு ஒரு 8 வோல்ட் எடுத்து 8 வோல்ட்லேருந்து 7805 போட்டு 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ 2 வைண்டிங் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 அவுட்புட் சப்ளை. ஒரு 15 வோல்ட்டு, ஒரு 8 வோல்ட்டு, ஒரு 12 வோல்ட்டு. ஓகேங்களா? இது இந்த மாதிரி இருக்கும். ஒரு ப்ரைமரி லைன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 வோல்ட் லைன் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. என்னென்னா இந்த டயோடு வந்து வீக்காக இருந்திருக்கு. ஓகேங்களா? அது நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வோல்டேஜெலாம் இங்கே பாருங்கள். இது வந்து 12 வோல்ட் லைனு. இங்கே பாருங்கள். சாரி, இன்புட்டு 11 வோல்ட்டு, அவுட்புட்டு 5 வோல்ட்டு. ஓகேங்களா? இது இந்த செக்ஷனில் 2 டயோடு இருக்கா. இந்த டயோடு வந்து இந்த செக்ஷனுக்குள்ளது. இங்கே 2 டயோடு இருக்குது பாருங்கள். கிரவுண்டு வந்து காமன் தான். இதுக்கு வந்து கிரவுண்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த பெரிய கெப்பாசிட்டரோட கிரவுண்டு. ஐபிஎம்க்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஐபிஎம்க்கு எடுக்கிற கிரவுண்டு பார்த்தீங்கன்னா 300 வோல்ட் ப்ளஸ் கிரவுண்ட்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அந்த 300 வோல்ட் ப்ளஸ் மைனஸ் இருக்குல்ல, அதில் வர கிரவுண்ட்லேருந்து தான் இதுக்கும் கிரவுண்டு எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஐபிஎம் செக்ஷனுக்கு மட்டும் தனியாக கிரவுண்ட் எடுப்பாங்க எப்போவுமே. இன்வெர்ட்டரில் அவுடோர் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பாருங்கள், 15 வோல்ட்டு, இது 6.7 வோல்ட் வருது பாருங்கள். இந்த டயோடு வீக் ஆனதுனால இந்த வோல்டேஜ் ட்ராப் ஆகிடுச்சு. இது 7805க்கு 5 வோல்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் அது 5 வோல்ட் அவுட்புட் கொடுக்கும். 5 வோல்ட்டு கீழே இருந்தால் கொடுக்காது. அந்த மாதிரி தான் இதுவும். இங்கே பாருங்கள், இப்போ 5 வோல்ட்டு கரெக்டாக வருதா? ஏன்னா 5.6 இதில் அவுட் இருக்குது. இந்த வோல்ட்டு ட்ராப் ஆகிடுச்சுன்னா ஐபிஎம்க்கு ஓன் ஆகாது. இதுதான் ப்ராப்ளம். டயோடு மாற்றினோன்னா சால்வ் ஆகிடுச்சு. இது நார்மலாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளமும் வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.